நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழையா இப்பெல்லாம் நடந்தே வர்றாரு போல. நம்ம மேல செம்ம காண்டா இருக்காரு. சிக்கணும் செதைச்சிருவாரு. ஏய், அவர் எப்படா நம்ம மேல அன்பா இருந்திருக்காரு? இப்ப காண்டாவ அந்த காண்டாம இருக்கும் என்னைக்குமே காண்டா தான் இருக்கும். அப்பினமா சும்மா சைக்கிள சொல்லுன்னு வராரு. இப்பினமா வேக நடந்து வராரு. நீ பார்த்தல, வரும்போது சைக்கிள்ல ஜம்முன்னு வந்தாரு, ஆனா போகும்போது சைக்கிள கம்முன்னு தூக்கிட்டு போறாரு. மண்டா உண்மையிலே நீ பெரிய ஞானி தான்டா. ஐயா சைக்கிள் அரவுல அக்குவே ராணி வேற கழட்டிட்டா. கழட்டுறதுடா, மாட்டதான் கஷ்டம். என்ன மண்டா? கரெக்ட். இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, நம்மள எப்படா சும்மா விட்டாங்க? பாவுண்டா அந்த சுண்ணாம்பு தலையன் நமக்காக நடுவுல போகுது பஞ்சாயத்து பண்ணிருக்கான். எப்படா? டேய், ஐயாவுக்கு ஸ்கூல்ல இருந்த இலவச சைக்கிளை கொடுத்து சமாதானம் பண்ணிருக்காங்களாண்டா. அப்படியே இன்னைக்கும் நடந்து வந்தாரு. அந்த சைக்கிள்ல வந்தா அவர் மனம் தானே போகுது, அதனாலதான் கவர்மெண்ட் நட்டந்தே வராரு. ஆல் சைலன்ஸ். இப்போது முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் கைபாம். என்ன கைபாமு ஓவர் சீனா இருக்கு? சார முறைச்சதுல இருந்து கைபாம் மலப்புற கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்னடா? எல்லாம் கொஞ்சம் கேட்டுவாப்பா. வரப்போற வெள்ளிக்கிழமை நம்ம கிளாஸுக்கு எக்ஸாம் இருக்கு. பாடமே ஒன்னும் நடத்த ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்ன எக்ஸாம்? அதானே, யார் சொன்னது எக்ஸாம்னு? எந்த தைரியத்துல எக்ஸாம் வைக்கிறாங்க? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? சொல்றேருங்க, அவசரப்படாதீங்க. முதல்ல இந்த எக்ஸாம் நடத்த போறது யாருன்னு தெரியுமா? நம்ம வகுப்பு ஆசிரியர் தேனிக்கார தம்பி தானே? அதான் இல்ல, எக்ஸாம் நடத்த போறது அழகன். செத்தண்டா, இப்படி சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம எக்ஸாம் போட்டு கொல்றாங்களேடா. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா? கைபாமு, இப்ப என்னத்துக்கு நீ லூஸ் மாதிரி சிரிக்கிற? எக்ஸாம்னு சொன்னேன், நமக்குன்னு சொன்னா. அப்ப எக்ஸாம் நமக்கு இல்லையா? என்னடா சொல்ற? சொல்லுங்கடா அந்த குண்டனை. வாங்கடா. விடுடா சொல்றேன். கைபாமு, இதெல்லாம் உனக்கு தேவையா? உண்மையை சொல், நீ ரீல் தானே விட்ட. இல்ல எக்ஸாம் இருக்கு, ஆனா நமக்கு இல்ல. என்னடா சொல்ற? அழகன் சார் அக்கோப்பர் எக்ஸாம் நமக்கு இல்ல, நம்ம கிளாஸ் டீச்சர் ஸ்டாலினுக்கு. டேய், என்னடா சொல்ற? அத சொல்றதுக்கு முன்னாடி தான் நீங்க மொத்திட்டீங்களே. என்ன கைபாமு, நிஜமாவா சொல்ற? அவருக்கு எதுக்கு டெஸ்ட்? நமக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுத்துக்காருன்னு அவருக்கு டெஸ்ட் வைக்க போறாங்களாமா. அதை எப்படி வைப்பாங்க? எச்சமோ சார் நடத்தின பாடத்துல இருந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க. என்னடி இது புதுசா இருக்கு? அதானே, அவங்க கேக்குற கேள்விக்குலாம் நம்ம தப்பா பதில் சொன்னா அது கூடவா தெரியாதே, நம்மள கிளாஸ் விட்டு தொத்திடுவாங்க. அதானடா? அதான் இல்ல, சரியா சொல்லி கொடுக்கலன்ட்டு ஸ்டாலின் சார் தான் கிளாஸ் விட்டு தத்துறாங்க. அவங்களோட இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை நம்ம கரெக்டா சொல்லிட்டா? நம்ம எப்படி கரெக்டா சொல்லுவோம்? தெரிஞ்ச கேள்வியா கேட்டா சொல்லித்தனடா ஆகணும். அப்போ கூட தப்பாதான் சொல்லுவோம். மின்னலே, நம்ம தப்பா சொன்னா சாருக்கு என்ன நடக்கணும் அவங்க கிட்ட சொல்லு. வெள்ளிக்கிழமை சாருக்கு சங்குதா. என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்? நான் உள்ள இல்ல தேடிட்டு இருக்கேன். என்ன? சப்பாத்தி ரெடியா இருக்கு, சாப்பிடுறீங்களா? எனக்கு பசிக்கல, அப்புறமா சாப்பிடுறேன். ம். சிவாமி, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன பேசணும்? இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்கண்டா ரெண்டு பேர் தான். ஒன்று நீங்க, இன்னொன்று குருவி. குருவிகிட்டெல்லாம் சில விஷயங்கள் பேச முடியாது, அதான் உங்ககிட்ட பேசலாண்டு உட்கார சொன்னேன். உள்ள வந்தா சப்பாத்தி சாப்பிட்டுட்டே பேசலாமே. ஏங்க, அதான் பசிக்கலன்னு சொன்னேனே. முதல்ல நான் சொல்றத கேளுங்க. என் வாழ்க்கையில
அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரங்க. ஆமாமா, 1ஆம் தேதி வருது. வாடகை கரண்ட் காசெல்லாம் கொடுக்கணும்ல. நீங்களும் முத மாசம் சம்பளம் வாங்குறேன். அது இல்லைங்க, வேற. அடுத்த வாரம் எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. டெஸ்டா? டெஸ்ட்டுண்டா கொஞ்சம் போட்டி மாதிரி. இது பாருங்கோ, அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லி வாடகை பணத்தை லேட் பண்ணிடாதே. அப்பா தாண்டவ மாடிடுவா. சாரி, குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதே. சப்பாத்தி 10 ரூபான்னு சொன்னது சிங்கிள் பீஸுக்கு தான். பூரி ஆட்டம் செட்டுக்குன்னு நினைச்சுக்க போறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. கோச்சுன்ட்டேளா? உங்ககிட்ட நான் எங்க கோச்சுக்கிற போறேன். போங்க, சப்பாத்தி எடுத்து வைங்க, வந்து சாப்பிட்றேன். சரி, தப்புதான். முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னேளே, என்னது? சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. நான் பசங்களுக்கு இந்த வாரம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்து அவங்க மட்டும் எச்சம் வைக்கிற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டாங்கடா, அவ்வளோதாங்க. நான் பகுதி கிணற தாண்டின மாதிரி ஆயிருங்க. கிணறுன்னு சொன்னதும் இப்ப ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஆத்து கிணத்துல கப்பி போயிடுத்து. அத புதுசா வாங்கி இல்ல மன்னிச்சுக்கோங்க. நீங்க பாதி கிணத்த தாண்டினேள், அப்புறம் பகுதி கிணற தாண்டிட்டு மீதி கிணற தாண்ட முடியாம தொப்ப கொடின்னு உள்ள விழுந்து மூஞ்சி மேல உடச்சுக்கிட்டு மண்டையை போட்டுருவேன். போதுமா? உங்ககிட்ட போய் ஒரு விஷயம் சொல்ல நினைச்சு பாருங்க. முதல்ல என்ன சொல்லணும், எப்ப பாரு எதுக்காவது கணக்கு சொல்லிட்டு போங்க. போய் அந்த 10 ரூபா சப்பாத்தியில் 4 அந்த 5 ரூபா எக்ஸ்ட்ரா குருமாவை எடுத்து வைங்க. அப்படியே மறந்துடாம அந்த 12 ரூபா புரு காப்பி ஒன்று போடுவீங்களே, அதையும் போட்டு வைங்க. நீங்க கோவமா இருக்கேள், அமைதியா கேளுங்க. என்ன? அது ப்ரூ விலை கூடிடுத்து. இன்னில இருந்து ப்ரூ காப்பி 12 ரூபா இல்ல 13 ரூபா. ஆனா உங்களுக்காக நான் அம்பாளை வேண்டிக்கிறேன். நீங்க டெஸ்ட்ல கண்டிப்பா ஜெயிப்பேன். இப்பவாவது சப்பாத்தி சாப்பிட வரல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுமா. என்னடி? டான்ஸ் கிளாஸ் பத்தி ப்ளீஸ். இரு நான் சொல்றேன். ப்ளீஸ்மா சொல்லுமா, ப்ளீஸ்மா. என்ன வேணுமா உன் பொண்ணுக்கு? அது வந்து 2 பேரும் ரொம்ப நேரமா சாடையிலேயே பேசிட்டு இருக்கீங்க, என்ன? ஒன்றும் இல்லைங்க. ரத வீதியில புதுசா ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதுல சேரணுமாக்கும்? பரதநாட்டியம் தாங்க. பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு இந்த டான்ஸ் அது இதெல்லாம்? பொம்பளை பிள்ளைங்க அடக்க ஒடுக்கமா ஸ்கூலுக்கு போனோமா, ஒழுங்கா படிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம்? அது இல்லைங்க, சின்ன புள்ள ஆசைப்பட்டு கேக்குறா, அதான். சின்ன பிள்ளைனா எப்பவுமே சின்ன பொண்ணாவே இருப்பாளா? முதல்ல ஒழுங்கா சமைக்க கத்துக்கிடு. அப்புறம் இந்த துணிமணி மடிச்சு வைக்கிறது, வீட்டை ஒழுங்கா வச்சுக்கிறது, அதெல்லாம் சொல்லி கொடு. எம்ஏ எம்எஸ்சி வரைக்கும் கூட படிக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. மற்றதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணுக்கு தேவையில்லை. என்ன புரியுதா? சரிங்க. நான் அவளை கேட்டேன். சரிப்பா. டாம் சாப்பிட்டானா? இல்லங்க, உள்ள படிச்சிட்டு இருக்கான். இன்னுமா சாப்பிடல? வந்து சாப்பிட சொல்லு. டாம், சாப்பிடவா? என்னம்மா? வாடா. ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? படிச்சுட்டு இருந்தேன்பா. ஏய், அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. அம்மா சொன்னாலா உன் பேர்ல தான் அப்பா அடுத்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ரோட்ரிகஸ் ஃபேமிலியில் கடைசி வாரிசு நீ தான். என் அண்ணன் தம்பி யாருக்கும் ஆம்பளை பிள்ளை கிடையாது. நம்ம மொத்த குடும்பத்துக்கும் நீதாண்டா வாரிசு. கவனமாக நடந்துக்கணும். சரிங்கப்பா. அப்பா, தெற்கு ரத வீதியில் டான்ஸ் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. உன் தங்கச்சியை சேர்க்கணுமாக்கும்.
இல்லைப்பா நான் தான் சேரலான்னு இருக்கேன். டேய் ஆம்பளை பையன் உனக்கு எதுக்குடா பரதநாட்டியம் எல்லாம்? இல்லைப்பா இதை கற்றுக்கிட்டா மற்ற டான்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொன்னாங்கப்பா. எனக்கு எனக்கு தெரில. உனக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்துக்கோ. ஃபீஸ் முதல்ல 4000, அப்புறம் ட்ரெஸ்லாம் வாங்கணும். இவ்வளவு ஜாஸ்தியா? இல்லைப்பா கம்மி தான். சரி சரி, அம்மா கிட்ட வாங்கிக்கோ. சொல்லுமா. டேய் எங்கடா நான் கொடுத்த வாட்சை காணோம்? காஸ்ட்லி வாட்ச் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குப்பா. என்னடா ஆம்பளை புள்ள பேசுற பேச்சா இது? வாட்ச் எதுக்கு? கட்டுறதுக்கு தானே. உடஞ்சா உடையட்டும், வேற வாங்கிக்கலாம். சரிப்பா. சாப்பிடு. ம். என்ன ஒன்றும் இல்லைப்பா. ஜெசி, ரொம்ப ஆசையா இருந்தா இந்த தையல் கிளாஸு, பொம்மை செய்யறது அப்படி ஏதாவது கத்துக்க சொல்லு. புரியுதா? அவன் ஆம்பளை புள்ள, முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பொம்பளை புள்ள கரெக்டா இருக்கணும். சரியா? சரிப்பா. அப்பா சொல்றது நியாயம் தானம்மா? மா உன் ஜாலரவை கொஞ்சம் நிறுத்து. என்னடி வாய் ரொம்ப நீளுது? பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இந்த வாய்? அதானே சொல்ல போற. ஆம்பளை புள்ள தூக்கி தூக்கி வச்சிருக்கே, பார்க்கலாம் அவனை எப்படி வச்சுக்க போறான்னு. வாய மூடுறி. அம்மா அப்பா நான் எது கேட்டாலும் சரின்னு சொல்கிறார்ல, அந்த பொறாமதாம்மா அவளுக்கு. சீப்படா. இதே வசனத்தை டிஆர் பேசினா எப்படி இருக்கும் தெரியுமா? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. இதுக்கு மேலேயும் கேட்டா உன் கூட போட வேண்டாம் குஸ்தி. என் பையன் நடிச்ச பட்டம் பேர் வஸ்தி. ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. அழகி 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 அழகி. டட்டா டட்டா டரடட்டா டாரடட்டா டரடட்டா சூ சூ மாரி சூ சூ மாரி டட்டா டட்டா தண்ணிக்குள்ள தவள ரெண்டும் பொந்துக்குள்ள சூ சூ மாரி குத்தாலத்து காட்டுக்குள்ள குரங்கு எல்லாம் வீட்டுக்குள்ள சூ சூ மாரி உனக்கு புருஷன் யாருமா? ஊழமூக்கு ஆழமா சூ சூ மாரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். சிட் டவுன். யாரு? நம்ம கிளாஸ்ல பாடிட்டு இருந்த சின்ன குயில் சித்ரா. பயப்படாதீங்க, பாராட்டலான்னு தான் கேட்குறேன். அப்படியே நாம பயந்துட்டாலும் யாருமா அது? அந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி யாரு? சார் ரொம்ப குளிருது சார். புரியலையே. ஓவரா ஐஸ் வைக்காதீங்கன்னு சொல்றான் சார். ஐஸ்ல வைக்கல, நிஜமா தான் சொல்றேன். யாரு அந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி? தயவு செய்து எழுந்திருப்பா. வெரி குட். முறையா சங்கீதம் படிச்சிருக்கியாமா? என்னடா புள்ளி புள்ள திங்குது? அதானே சிங்கம் கர்ஜிக்காம மியாவ் மியாவுங்குது. கத்துக்கிட்டியா இல்லையா? இல்ல சார். வெரி குட், சூப்பரா பாடுற. தேங்க்ஸ் சார். உட்கார். சார் நம்ம கிளாஸ்ல முறையா சங்கீதம் படிச்சது கிளி தான் சார். கிளியா? அது யாரு கிளி? நீ சங்கீதம் கத்துருக்கியா? சொல்றா, கத்துக்கிட்டியா இல்லையா? கத்துக்கிட்டேன்னா சார். இவங்க அப்பா பெரிய சிங்கர் சார். அவன் எதுக்கு முறைக்கிற? உங்க அப்பா பேர் என்ன? பாஸ்கர். முழு பேர் சொல்ற. முழு பேரா? என்ன பேரு? பல்லவி பாஸ்கர் சார். பல்லவி பாஸ்கரா? சார் சிரிக்காதீங்க சார். சாரி சாரிடா. அவங்க அம்மா பேர் பி சுசிலா சார். சரி, அப்பா என்ன பண்றாரு? ஈபில வேலை செய்யறாரு சார். சாயங்காலத்துக்கு மேல ஆர்கெஸ்ட்ரால பாடுவார் சார். அவங்க குழு பேர் மௌன கீதங்கள் சார். உட்காரு. என்னடா முறைக்கிற? உண்மைதானே சொன்ன? ஆமா, யாரோ ஒரு விக்கு விநாயகன் டேபிள போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தானே, யாரவே? நம்ம கைபம் சார். யார் அந்த பாம்?
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரோ ஒரு விக்கு விநாயகன் டேபிள போட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தானே, யாரவே? நம்ம கைபாம் சார். யார் அந்த பாம்? பார்க்கலாமா? ரவுடி ராஸ்கல், இந்த பீரியட் ஃபுல்லா வெளியில இல்ல. அதென்ன கை பாம்? அவன் ஒரு மனித வெடிகுண்டு சார். ஓகே, நீங்க ஆடுறது பாடுறது எல்லாமே ஓகே தான், ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமானது படிப்பு. ஆஹா, ஆரம்பிச்சிட்டான். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட்டு பொரியல் மாதிரி. படிப்பு ஒன்று தான் சோறு, அது கரெக்டாக இருந்தால் தான் இது எல்லாத்துக்கும் மரியாதை. புரியுதா? நாங்க சோறுலாம் சாப்பிட மாட்டோம் சார், சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். நான் எப்பவுமே சில விஷயங்கள்ல நம்பிக்கையே இல்லாத ஆளு. ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் அவன் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தாண்டு நம்புறேன். நான் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தா எல்லாருமே நல்லவங்களாத்தான் இருப்பாங்க. எல்லாரும் அடிப்படையில் அப்படித்தாண்டு நான் நம்புறேன். என்னோட வேலையெல்லாம் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தர்றது மட்டும்தான். ஏன்பா சார் என்ன பாடம் நடத்துறாரு? சயின்ஸா மேக்ஸா? நல்லா இருக்கும். பாடம் எடுக்கல, அட்வைஸ போட்டுட்டு இருக்காரு. ஓ, அறிகுற அதே. கவனிங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம ஹெச்எம்மும் ஏஹெச்எம்மும் நம்ம கிளாஸுக்கு விசிட் வர போறாங்க. நான் உங்களுக்கு எந்த பாடம் எடுக்கிறேனோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்க நல்லபடியா பண்ணி நீங்க எல்லாரும் நல்ல பேர் வாங்கணுன்றது என்னோட ஆசை. நாம ஒன்னும் ஆசைப்படலையே, ரொம்ப பேராசையா இருக்குல்ல. இனிமேல் நான் எடுக்க போற பாடங்களை நீங்க எல்லாரும் ஒழுங்கா கவனிக்கணும். அப்படி கவனிச்சாதான் டெஸ்ட்டை நல்லபடியா பண்ண முடியும். புரிஞ்சதா? அந்த டெஸ்ட்டை நீங்க ஒழுங்கா பண்ணலைன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். நம்ம பக்கத்து அசிங்கமா? அந்த டெஸ்ட்டை ஒழுங்கா பண்ணலனா அசிங்கம் நமக்கு இல்ல, சாருக்கு தான். இந்த மேட்ரை மச்சி நைஸா இப்படி போட்டு வாங்கறத பத்தியா? இந்த ஆளுக்கு நம்ம பிடிக்கணும். இந்த ஆளுக்காக இல்ல, வேற எந்த ஆளுக்காகவும் நீ படிக்க மாட்ட. இன்னமும் பயங்கரமா படிக்க போற மாதிரி பேசுற. சிரிக்காத. ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற பாடம் அன்றாட வாழ்வில் விலங்குகளின் பங்கு. சரி, விலங்குன்னா என்னன்னு தெரியல.